அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இதை சொன்னதுமே ஒரு தமிழாசிரியர் சொன்னார், வாழ்க வளமுடன் வரக்கூடாது, வாழ்க வளத்துடன் தான் வரணும், அத்துசாரியை தான் சேர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அந்த விளக்கம் தேவையில்லை, அதற்கான இலக்கண வகுப்பு அல்ல இது. நாம அவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு வார்த்தையை சொன்னாலே ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிற அளவுக்கு உருவாக்கியிருக்காருல்ல. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வாசகம் ஒரு சாதாரண வாசகம் அல்ல. ஒரு மனிதன் வையத்தை எப்படி பார்க்க வேண்டும், இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும், வாழ்க என்பதும் வளமுடன் என்பதும் எவ்வளவு ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை கடத்தி இருக்கிறாரே, அவரை பற்றி பார்க்க வேண்டாமா என்று வேதாத்ரி மகரிஷி குறித்து தேடுகிற போதுதான் பல சிந்தனைகள் நமக்கு கிடைத்தன. அவர் ஆகஸ்ட் 14, 1911 பிறந்திருக்கிறார். 2006ஆம் ஆண்டு அவர் மறைந்திருக்கிறார். அவரினுடைய வாழ்க்கை ஒட்டு மொத்தத்தையும் சுருக்கி பார்த்தால் 4 கேள்விகளை அவர் 12 வயதில் அவருக்குள்ளே கேட்டுக்கொண்டார். அந்த 4 கேள்விகளுக்கும் பதிலை தேடி பயணித்து பதிலை கண்டுபிடித்தார். இதுதான் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய சாரம். அந்த 4 கேள்விகள் என்னென்ன? இன்பம் துன்பம் என்பது என்ன? இவற்றின் தொடக்கமும் இறுதியும் என்ன? இது முதல் கேள்வி. இரண்டாவது, உயிர் என்பது என்ன? அது உடலில் இயக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது? புத்தர் கேட்பார் ஒரு சிந்தனை, நோய் எப்படி வந்தது, முதுமை எப்படி வருகிறது என்றெல்லாம் கேட்பார். அந்த சிந்தனையோடு ஒத்து இந்த கேள்வி இருக்கு. மூன்றாவது ஒரு கேள்வி, தெய்வம் என்பது யார்? அவர் ஏன் இப்பிரபஞ்சத்தை படைத்தார்? நான்காவது கேள்வி, வறுமை ஏன் வருகிறது, அதனை போக்க என்ன செய்ய வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன? இந்த 4 கேள்விகளையும் வேதாத்ரி மகரிஷி தனது 12 வயதுக்குள் தீர்மானித்து விட்டார். அதற்கான விடைதான் அவர் அதற்கு பின்னால் வாழ்ந்த கிட்டத்தட்ட ஒரு 95 ஆண்டு காலம். முதல் கேள்வி, இன்பம் துன்பம் என்பது என்ன, இவற்றின் தொடக்கமும் இறுதியும் என்ன? செயல் மனிதனுடையது, விளைவு இயற்கையினுடையது அல்லது இறையினுடையது. இதைத்தான் இயற்கை நீதி என்று சொல்லப்படுகிறது. சொல், செயல், விளைவு, இந்த 3ஐ வகைப்படுத்துகிற போது செயல் இருக்கிறதே, அதைத்தான் நாம் செய்கிறோம். அதனுடைய விளைவாக வருகிறதே, அதுதான் இன்பமா துன்பமா என்பது. எனவே செயல் விளைவு தத்துவம் என்று இதனை விளக்குகிறார். நல்ல செயல் செய்கிற போது அதற்கு நற்பயன் கிடைக்கிறது. இந்த நல்லது கெட்டதுங்கிறது மனுஷனுக்கு மனுஷன் மாறும். எனக்கு நல்லதா இருக்கிறது உங்களுக்கு கெட்டதா மாறும். எனக்கு இன்பமா இருக்கிறது உங்களுக்கு துன்பமா இருக்கும். இந்த இன்பம் துன்பம் நல்லது கெட்டது இதெல்லாம் மனிதனுக்கு மனிதன் மாறக்கூடியது என்றாலும் அவரவர் இன்பமும் அவரவர் துன்பமும் இயற்கை தருவதுதான். இயற்கை எப்படி தருகிறது என்றால் நாம் செய்யக்கூடிய செயலினுடைய விளைவாக தருகிறது. செயல் நன்றாக இருந்தால் விளைவு நன்றாக இருக்கும். இது ஒன்று. இன்பம் பற்றி சொல்லுகிற போது 2 வகையான புரிதல் கொண்டு வருகிறார். ஒன்று, புலன்வழி இன்பம். நம்முடைய உடல் உறுப்புகள் மூலமாக ஒரு நல்ல காட்சியை பார்க்கிறோம், ஒரு நல்ல உணவை உண்ணுகிறோம். இப்படி நம்முடைய புலன்கள் வழி அனுபவிக்கிற இன்பம் இருக்கிறதே, இது ஜீவகாந்த சக்தி. இந்த ஜீவகாந்த சக்தி தான் நமக்கு இதனை தருகிறது. இது எல்லை மீறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது எல்லை மீறுகிற போது துன்பமாக இருக்கு. நமக்கு பிடிச்சதுதான் இளநீர் பாயாசம், அதையே எல்லை மீறி குடிக்கும் போது சில தீங்குகளை உண்டு. புலன் வழி இன்பத்தை அனுபவிக்கிற போது எல்லையை நாம் மீறிவிடக் கூடாது. இன்பம்
அளவு மீறவும் கூடாது, மாறவும் கூடாது. இதை கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இன்பம் துன்பம் இரண்டுக்குமான பொது விதியாக வேதாத்ரி மகரிஷி முன்வைக்கிறார். அடுத்த கேள்வி, உயிர் என்பது என்ன? அதனுடைய இயக்கம் எவ்வாறு இருக்கிறது? பிரபஞ்சத்தில் தனித்து இயங்குகிற ஒரு அணுதான் நாம். அதுதான் உயிரணுக்கள் சொல்றோம். இந்த பிரபஞ்சத்தில் தனித்து இயங்கக்கூடிய அணு உயிரணுக்கள் இயங்கும் போது மனம் என்பது உருவாகிறது. உயிரணுக்களினுடைய இயக்கத்தில் மனம் பிறக்கிறது. உயிரணுக்கள் இரண்டும் இயங்கும் போது மனம் இயங்குகிறது. எண்ணம் செயல், செயல் மூலம் அனுபவத்தை பதிவு செய்கிறது. பதிவு செய்கிற ஊடகம் இருக்கிறதே, அதுதான் ஆன்மா அல்லது உள்ளம். அதுவே ஜெனடிக் சென்டர், கருமையம் என்று சொல்லுகிறார். உயிர் என்பதை கருமையம், ஜெனடிக் சென்டர் என்று வகைப்படுத்தி அறிவியல் பூர்வமாக உயிரினுடைய தன்மையை நுணுகி நுணுகி பார்த்திருக்கிறார். இது உயிர் குறித்த அவரினுடைய கோட்பாடு. தெய்வம் என்பது என்ன? அது எதை குறிக்கிறது, என்ன சொல்கிறது? தெய்வம் என்பது ஒரு பேராற்றல், புலன்களால் உணர முடியாதது. பிரபஞ்சத்தின் அனைத்து இயக்கத்திற்கும் அடிப்படையாக இருப்பதே அந்த இறையாற்றல் தான். அந்த இறையாற்றலால் தான் ஒவ்வொரு இயக்கமும் நிகழ்கிறது. அப்ப இறைத்தன்மை இருக்குல்ல, அதை மனிதனால் அடைய முடியுமா? இந்த இறைத்தன்மையை அடைவதற்கு வழி இருக்கிறதா? அதான் சொல்றார், மனிதனால் இந்த இயற்கை பேரண்ட அறிவை, ஆற்றலை ஒரு மனிதனால் உணர முடியும். அந்த இறையாற்றலை, இயற்கை ஆற்றலை எவன் ஒரு முழுமையாக உள்கொள்கிறானோ அவன்தான் வாழும் போதே இறைவனாகிறான். வாழ்வாங்கு வாழ்வோன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறானே, அந்த தெய்வ நிலையை அடையும் மனிதனால் முடியும் என்று சொல்லுகிறார். ஆக வள்ளுவர் இன்னொரு குரலில் ரொம்ப அருமையா சொல்வார், ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொள்ளல். மனிதன் மனதுக்குள் ஐயமில்லாது வாழ்கிற போது, இயற்கையோடு இரண்டர கலந்து நிற்கிற போது அவன் இறைவனாகிறான், தெய்வமாகிறான் என்கிற வேதாத்ரியினுடைய பார்வை ஆழமானது, நுட்பமானது. அடுத்த இறுதியா அவர் கேட்ட கேள்வி, வறுமை ஏன் வருகின்றது, அதனை போக்க என்ன வழி? இந்த வறுமையிலே ரெண்டு வகையா அந்த வறுமையை பிரிக்கிறார். பொருள் வறுமை, அறிவு வறுமை. உனக்கு அறிவு வறுமையா போச்சுன்னா அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ரெண்டுத்துக்குமான காரணங்களையும் பிரிக்கிறார். அறிவு வறுமைக்கான காரணம் என்னன்னா அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசப்படுதல். இதுதான் அறிவு வறுமைக்கான காரணம். பொருள் வறுமைக்கான காரணம் சோம்பல், வீண் செலவு, இயற்கை சீற்றம், பொருள் பதுக்கல், பொறுப்பற்ற ஆட்சி. இதுவெல்லாம் பொருள் வறுமை ஏற்படுவதற்கான காரணங்கள். அப்ப இதிலிருந்து நீங்குவதற்கான வழி என்ன? பொருள் வறுமை நீங்கினால்தான் அறிவு வறுமை நீங்கும். பொருள் வறுமை நீங்கினால்தான் அருள் வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அருள் வாழ்க்கை அமைய வேண்டுமேயானால் பொருள் போதுமானதாக இருக்க வேண்டும். பொருளுக்கு அறிவு அடிமை சொல்லுகிற வாசகம். அப்படின்னா நாம் பொருளை எப்படி பார்க்க வேண்டும்? அருள் செய்வார் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவம் சொல்லுமே. அதை போல நம்முடைய அறிவு வறுமை பொருள் வறுமையை சார்ந்திருப்பதனாலே பொருளை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் நமக்கு அவர் சொல்லித் தருகிறார். அறிவு திருக்கோயிலினுடைய பணிகளிலே ஒன்று பொருளீட்டுதல். பொருள் இருந்ததனால் தான் அவர் இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை, ஒரு கொள்கை கோட்பாட்டை, வாழ்வியல் தான் சிந்தித்தவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்த்தார். இன்றைக்கு யோக நிலைகளில் எல்லாம் பெரிய அளவுக்கு அவர் உலக அளவுக்கு
பரவி இருப்பது மட்டுமல்ல, நல்லெண்ணங்களை அவர் விதைத்துக் கொண்டே இருந்தார். சென்ற இடமெல்லாம் செலவிடாது நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்று சொல்லுவோமே, அதை போல நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை அவர் செல்லுகிற இடமெல்லாம் விதைத்தார். அவரினுடைய பேச்சை கேட்டுவிட்டு வருகிற போது கேட்டோர் அனைவருக்கும் ஒரு முழுமையான திருப்தியோடு வருவோம். அந்த முழுமைத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கோட்பாடுகளை பட்டியலிட்டு பல்வேறு இடங்களில் காட்டியிருக்கிறார். என்றாலும் அவருடைய வாழ்க்கை எப்படி ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை. 4 கேள்விகள், அதற்கான தேடல், அதற்கான பதில், அதுதான் அவருடைய வாழ்க்கை முடிந்துள்ளது. உலகத்தில் இருக்கிற இயற்கை ஆற்றல் அவரை கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறது. அதே ஆற்றல் திரும்ப எடுத்திருக்கிறது. வேதாத்ரி மகரிஷி போன்ற நம்முடைய வாழ்வியல் குருமார்களுக்கு என்றைக்கும் மரணம் என்பதே கிடையாது. எனவே அவரை போல ஒரு லட்சியத்தை கையிலே வகுத்து கொண்டு தேடுதலை தொடங்குகிற வாழ்க்கை உன்னதமானது, உயர்வானது. வேதாத்ரி மகரிஷி சொல்வதைப் போல வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.